கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு உயிர்த்தார். உயிர்த்த பிறகு அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சியளித்தார் என்ற நிகழ்ச்சிகளை இந்த நாட்களிலே நாம் நற்செய்தியாக வாசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு மரியா கல்லறைக்கு செல்கின்றார். அவர் அழுது கொண்டே அந்த கல்லறையை குனிந்து பார்க்கின்றார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதர்கள், யாரை தேடுகிறீர்கள்? அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்கின்றார்கள். அவர்களிடம், என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் என்று சொல்கின்றார். எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்று அங்கலாய்க்கின்றார். ஆக மரிய மக்தலா அந்த தோட்டத்திற்கு சென்றது எதற்காக என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இறந்த உடலை பார்ப்பதற்காக. ஆனால் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை அவர் உணரவே இல்லை. அன்புக்குரியவர்களே, பிறகு ஆண்டவர் இயேசுவே தோன்றி அவருக்கு இந்த செய்தியை உறுதிப்படுத்திய பிறகு அந்த மரியா மக்தலா ஆண்டவரை, உயிர்த்த ஆண்டவரை நம்புகிறார், ஏற்றுக்கொள்கிறார். இது எங்கே நடக்கிறது பாருங்கள். கல்லறை தோட்டம். கல்லறை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு தோட்டத்திலே இருக்கிறது. இதைத்தான் கல்லறை தோட்டம் என்று சொல்கிறோம். இரண்டுக்கும் வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் இரண்டிற்கும் ஒற்றுமை உண்டு. கல்லறை என்று சொன்னால் அழுகுகின்ற, நாற்றமடிக்கின்ற, இறந்த உடலை நாம் அடக்கம் செய்கின்ற இடம்தான் கல்லறை. தோட்டம் என்று சொன்னால் பூக்கள் பூத்து குலுங்குகின்ற, நல்ல தாவரங்கள் தழைத்து வளரக்கூடிய செழுமையான இடம்தான் தோட்டம். ஆக ஒரு பக்கம் பிறப்பு என்பது இருக்கிறது, மலர்ச்சி, எழுச்சி, உயிர், ஓட்டம் என்பது இருக்கிறது. மற்றொரு பக்கம் இறப்பு, நாற்றம், அழிவு என்பதெல்லாம் இருக்கிறது. இரண்டையும் சேர்த்த வகையில்தான் இறப்பு, உயிர்ப்பு என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆக கல்லறை தோட்டம் என்று சொன்னால், கல்லறை என்பது இறப்பை குறிக்கிறது, தோட்டம் என்பது உயிர்ப்பை குறிக்கிறது. ஒரு விதை எப்படி மண்ணிலே விழுந்து அது மடிந்து இறந்து மீண்டுமாக உயிர்க்கிறதோ, அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறகு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு மீண்டுமாக அந்த மண்ணிலிருந்து புதியதொரு வாழ்வை உயிர்ப்பாக, உயிர்த்தெழுதலாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதைத்தான் கல்லறை தோட்டம் என்பது நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு இறந்தார். இறந்த அவருடைய உடலை அந்த தோட்டத்திலே புதைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு விதைக்கப்பட்டவராக மீண்டுமாக எழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலினுடைய ஆண்டவராக அவர் அங்கே இருக்கின்றார். புதியதொரு வாழ்வு, புதியதொரு நிலை என்பதை அங்கே அவர் பெற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையைத்தான் அந்த கல்லறை தோட்டம் என்பது நமக்கு நினைவுபடுத்துகிறது. தோட்டம் என்று சொன்னால் இரண்டு தோட்டங்களை விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் நினைவு கூற வேண்டும். ஒன்று ஏதேன் தோட்டம். அதுதான் கடவுள் முதலாக படைத்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்து, நீங்கள் இதை பயன்படுத்தி வாழுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இரண்டாவது தோட்டம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு அந்த கல்லறை தோட்டம். ஆக இந்த இரண்டிலேயும் தோட்டம் என்பது இருப்பதை பார்க்கின்றோம். இந்த இரண்டிலேயும் என்ன நடக்கிறது? பிறப்பு, புதிய படைப்பு என்பது இருக்கிறது. முதலாக கடவுள் இந்த உலகத்தை படைத்தது அந்த தோட்டத்தின் சூழ்நிலையில்தான். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு புதியதொரு படைப்பை உருவாக்குவது என்பது இந்த தோட்டத்தில்தான். முதலாக ஆண்டவர் கடவுள் ஏற்படுத்திய முதல் மனிதனுடைய பெயர் ஆதாம் ஏவாள். ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கினார். உயிர்த்த ஆண்டவர் முதலாக உருவாக்கியவனும் ஒரு பெண் தான். அந்த பெண் கீழ்ப்படியாமலியால் கடவுளை விட்டு பிரிந்து சென்றாள். ஆனால் இந்த பெண் ரபுனி என்று ஆண்டவர் இயேசுவை நெருங்கி அவரை பிடித்து கொள்ள வந்தார். ஆகவே அது நம்பிக்கையின் ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் முதல் தோட்டம் என்பது பாவத்தின் தொடக்கமாக இருக்கிறது. இதை வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற வகையில்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது நமக்கு பொருள்படுகிறது, அர்த்தம் கொடுக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே,
அங்கே மெசியா வாக்களிக்கப்பட்டார். இங்கே அந்த வாக்கு என்பது நிறைவேறி மெசியா உயிர்த்து விட்டார் என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகள், உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியம் கூற வேண்டியவர்கள். எனவே நம்முடைய வாழ்விலே அந்த ஆண்டவருடைய சாட்சிகளாக, உயிர்த்த கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டி, மக்தலா மரியா போன்று பிறருக்கு அறிவிக்க வேண்டி அருள் வேண்டுவோம். ஆமென்.